நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி. நாம் ஜெபிக்கலாம். இனிய உறவுகளே, நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நேச தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை வேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நானே உன்னை விடுவிக்கும் ஆண்டவர், என் தழும்புகளால் குணம் பெற்றாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் உன்னை விடுவிப்பேன், குணமாக்குவேன், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன அன்பு கரத்துக்குள்ளாய் ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற எல்லா மக்களையும் தாங்கி ஏந்தி சுமந்து அவர்கள் காயங்களை கட்டி விடுவிக்க வேண்டுமா இந்த காலை நேரத்திலே உம்மை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இந்த இணைப்பில் இருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு என் அன்பின் இனிய உறவுகளின் வாழ்க்கையிலே ஆண்டவரே, மகிமையான காரியங்கள் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை மேன்மைப்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் சிறையிருப்பை நீர் திருப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நம்பிக்கையை வலுவூட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. அவர்களோடு நீர் பயணிப்பதற்காக நன்றி. கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி. கவலை யாவையும் மாற்றப்போவதற்காக நன்றி. என் தேவன் இந்த வசனத்தின் படியாய் ஆண்டவரே இவர்களை விடுவித்து ஆசீர்வதித்து பழுகி பெருகி செய்து அவர்கள் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்திருக்கவும் உயர்ந்திருக்கவும் சிறந்திருக்கவும் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். அன்பின் இனிய உறவுகளே, ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் விடுவித்து மகிமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கேட்போம். அவர் குணமாக்குவார், விடுதலையாக்குவார். ஆமீன். நாளை இணைவோம் ஜெப இணைப்பில். நன்றி என் இனிய உறவுகளே.